ஸோ இன்னைக்கு வந்து மெயினாக வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த தியானம். தியானம்னா என்ன? தியானம் எதுக்காக பண்ணணும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு என்ன சொல்லணும்னா, எந்த ஒரு பயிற்சிக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட் சொன்னாதான் அது செய்யும். ஸோ இன்னைக்கு வந்து மெயினாக வந்து தியானம்னா என்ன, அது எதுக்காக பண்ணணும், ஸோ அதை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா தியானத்தை பத்தி எப்ப ஆரம்பத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஆரம்பத்துல நம்முடைய வேதாந்தா யோகாவோட ஆரம்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் மெயினா அது கிளாசிபிக்கலா சொன்னது என்னன்னா வேதாந்தம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்ல திருமூலர் சொல்லியிருக்கார். ஏன்னா சித்தாந்தத்துக்கு அடிப்படை திருமந்திரம் அதுல. அதுக்கப்புறம் வள்ளலார் சொன்னது. இவங்கெல்லாம் தியானத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஞான யோகால தியானத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, அதை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம தியானம் பலன்களை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்றது தியானத்துக்கு, அந்த தியானத்தோட டெக்னிக், நிறைய தியான வகைகள் இருக்கு. நம்ம டெய்லி லைஃப்ல எதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம பண்ணலாம். இன்னைக்கு வந்து தியானத்தை பத்தி பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் எண்டாவது செஷன் கேளுங்க. மெயினா வந்து ஆக்சுவல் வேர்டு வந்து சான்ஸ்கிரிட்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தியானம் தான் வந்தது. இங்கிலீஷ்ல நார்மலாக மெடிடேஷன் சொல்லுவோம். இந்த தியானம் தான் மறுபடி ஜென்னா மாறினது. ஓகேங்களா? சைனீஸ்ல வந்து ஜென்னா மாறினது இந்த தியானம் என்ற வார்த்தை தான். இந்த வேதாந்தல எதுக்காக இந்த தியானம் பண்ணிருக்காங்க, எதுக்காக பண்ணணும் அப்படின்னாலே நம்முடைய ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன், நம்முடைய ஃபால்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், நம்முடைய அதை வந்து டிசல்யூஷன், நம்முடைய ஈகோ ஆர் ஃபால்ஸ் ஐடென்டிஃபிகேஷன். இங்க ஈகோ அகங்காரம் என்பது என்ன அப்படின்னாலே நம்மளை பத்தி நம்ம கருத்து என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதுதான் வந்து இந்த யோகால வந்து ஈகோன்னு சொல்லுவாங்க. ஈகோன்னா நார்மலா நம்ம லைஃப்ல பயன்படுத்துற வார்த்தைக்கும் இங்க பயன்படுத்துற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஈகோ அப்படின்னு சொன்னோன்னா ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறத ஈகோன்னு சொல்லுவோம். இங்க அப்படி சொல்ல மாட்டோம். ஈகோ என்றது இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க நம்மளை பத்தி நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம், நம்முடைய ரியாலிட்டி என்ன, நம்மளை பத்தி நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம், நம்மளை பத்தி நம்ம புரிஞ்சிருக்கிறதுக்கு வந்து ஈகோன்னு சொல்லுவோம். இங்க காரணம்னா நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். உங்களை பத்தி நீங்க ஒன்று புரிஞ்சிருப்பீங்க, உங்களை பத்தி உங்களுடைய பேரண்ட்ஸ் ஒன்று புரிஞ்சிருப்பாங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தா உங்க பார்ட்னர் ஒன்று புரிஞ்சிருப்பாங்க, இல்லை அதே மாதிரி உங்க கொலீக்ஸ் ஒன்று புரிஞ்சிருப்பாங்க. இந்த புரிந்த உணர்வுக்கு பெயர் தான் இங்க அகங்காரம் பெயர். இல்லை, அகங்காரன்றது இங்க வந்து நான் பெரியவன், சின்ன, அப்படி அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிடையாது. இங்க நம்மளை பத்தி என்ன புரிதல் இருக்கு, அந்த புரிதல் நம்ம டிசால்வ் பண்றதுக்கும் இந்த மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அது டிசால்வ் ஆனாதான் நம்முடைய ட்ரூ நேச்சர், நம்முடைய இயற்கையான நம்முடைய ரியாலிட்டியை நம்ம வந்து உணர முடியும். அப்ப இந்த வேதாந்தோட நோக்கமே அல்ல யோகாவோட நோக்கமே எல்லாத்தோட நோக்கம் என்னன்னா, இந்த தியானத்தோட நோக்கம் நம்முடைய ரியாலிட்டியை நம்ம உணரும். இப்ப நம்முடைய ரியாலிட்டி என்ன, அந்த செல்ஃபை உணர்றதுக்கு, ரியலைஸ் பண்றதுக்கு, அதுக்காக தான் அவங்க தியானம் சொன்னாங்க. அதனாலதான் தியானம் என்பது வள்ளலார் அழக தமிழ் தெளிவா சொல்லியிருக்கிறார். தி என்றால் பயணம், தியானம் என்றால் நினைவு. இது வந்து என்னன்னா நினைவு பயணம். நினைவு பயணம் அப்படின்னா இப்ப நார்மலா வந்து மெமரிக்கு என்ன சொல்லுவோம், நினைவுபடுத்துறது அப்படின்ற மாதிரி உங்களை பத்தி நீங்க நினைக்கிறதுக்கு பெயர் தான் தியானம். அப்ப உங்களைய நினைக்கிறதுக்கும் இறைவனை நினைக்கிறதுக்கும் ஸோ இதுதான் வந்து தியானம் அப்படின்னு வள்ளலார் சொல்றது. இப்ப தியானம் அப்படின்னாலே ஒண்ணு நினைக்கிறது, நம்ம நினைக்காம இருக்கிறது கிடையாது. தியானம்னா நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா மனசை எம்டி ஆக்கணும் அப்படின்ட்டாங்க. மனசை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எம்டி ஆக்க முடியாது. மனசுன்றது என்னன்னா ஒரு எண்ணங்களின் தொகுப்பு. எப்படி கடல்ல வந்து அலையை நீங்க என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. கடல்ல அலை வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அதை சீரமைக்கலாம். ஓகேங்களா? அதை சீரமைச்சாங்கன்னா அதுல நம்ம வந்து பவர் அதிகமாகும்.
அதே மாதிரி தான் மனதோட இயற்கையான குணம் என்னன்னா எண்ணங்களை உருவாக்குறதா மனசோட குணம். ஆனா அந்த எண்ணத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஒருநிலைப்படுத்தலாம், ஒன்றை பத்தி திங்க் பண்ண வைக்கலாம், ஒன்னத்தை பத்தி ஃபோக்கஸ் பண்ண வைக்கலாம், அந்த எண்ணத்தை நம்ம குறைக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஈவன் ஒரு நிமிஷத்துல நம்மளுக்கு எவ்வளவு எண்ணங்கள் வருது, குறைஞ்சதுல இருந்து 20ல இருந்து 30 எண்ணங்கள் வருது. அதை நம்ம ஒரு 5-6 எண்ணங்களா குறைக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ணங்கள் என்ன ஆயிட்டு இருக்கு, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 35,000 எண்ணங்கள் வருது ஒரு நாளைக்கு. அவ்வளவு எண்ணங்களை நம்ம பயன்படுத்த கிடையாது. அந்த எண்ணங்களை நம்ம என்ன பண்ணணும், சீரமைக்கணும், குறைக்கணும். அந்த எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சில எண்ணங்கள் நேர்மறையா இருக்கும், சில எண்ணங்கள் எதிர்மறையா இருக்கணும், சில எண்ணங்கள் நம்மளுக்கு தேவையில்லாத எண்ணங்களா இருக்கும். இதே மாதிரி எண்ணங்கள் நிறைய நம்மளுக்கு வந்துட்டு. அப்ப இந்த தியானத்தின் மூலமாக என்ன பண்ணணும்னா, இந்த எண்ணத்தை நீங்க சீரமைக்கிறீங்க, உங்களுடைய மனசை நீங்க என்ன பண்றீங்க, ஒருநிலைப்படுத்தி இந்த எண்ணத்தை குறைக்கிறீங்க. அதுக்காக தான் வந்து இந்த தியானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தியானத்தின் மூலமா தான் என்ன ஆகுன்னா, நீங்க செல்ஃபுக்கு மாஸ்டரி ஆகலாம். எப்ப நீங்க செல்ஃபை ரியலைஸ் பண்ணீங்களோ அப்ப உங்களுக்கு நீங்க மாஸ்டரி ஆகலாம். அப்ப நீங்க எந்த அளவுக்கு மெடிடேட் பண்றீங்களோ அப்ப இமிடியேட்டா நம்ம எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டோம், ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்ப உலகத்துல நிறைய வீட்டுல பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னா, எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் உடனே ரியாக்ட் பண்ணிடுறாங்க. யாராவது ஒண்ணு சொன்னா உடனே ரியாக்ட் பண்றாங்க. இப்ப ரியாக்ட் பண்ணக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னாலே 2 பேருக்கும் உள்ள ஒரு கான்ஃபிளிக்ட், சண்டை தான் வருவாச்சு, அந்த விஷயத்துக்கு தீர்வு கிடைக்காது. அப்ப அந்த விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கணும்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்ப ஒரு பிரச்சனை ஏன் வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு, அதை எப்படி நம்ம தீர்க்கலாம், அந்த சொல்யூஷன் வரணும்னா நம்முடைய மைண்ட் நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுக்காக தான் இந்த தியானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல எப்ப நீங்க வந்து அந்த மனசை ஒருநிலை பண்ணக்குள்ளதான் யோகால எதுக்காக இந்த ஒரு பயிற்சி வச்சிருக்காங்கன்னா, அப்பதான் நம்முடைய செல்ஃப் வந்து இறைவனோட இணைய முடியும். இணைய முடியும்னா நினைவுகளால இணைய முடியும். நம்ம இங்க இருந்து ஒண்ணு என்ன பண்ண முடியும், எந்த ஒரு இடத்தையும் நினைக்கலாம். அதே மாதிரிதான் இறைவனை நினைக்கிறதுக்காக அதுவும் இணைய முடியும். இதுதான் வந்து வேதாந்தால சொல்லியிருக்கு மெடிடேஷனா என்ன அப்படின்ட்டு. அதே மாதிரி ஞான யோகா சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் படிச்சாலும் தியானம் பண்ணாட்டி அந்த படிப்பு வேஸ்ட்னு சொல்றோம். இதுதான் ஞான யோகா. நீங்க வந்து ஆன்மீகத்துல நீங்க எந்த அளவுக்குலாம் படிச்சாலும் ஆனா தியானம் இல்லாட்டி அது ரொம்ப அந்த படிப்பு வந்து அந்த அளவுக்கு நமக்கு உள்ளார போகாது. ஏன்னா ஞான யோகால வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒண்ணு நம்ம கேட்கறது. இப்ப நான் இவ்வளவு நாடி சொன்னேன், இதுக்கு பேர் சரவண அப்படின்னு பேர், லிசனிங், கேட்கறது. 2வது என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த கேட்டதை மனனம் பண்ணணும், சிந்தனை பண்ணணும். ஓகேங்களா? இந்த சிந்தனைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு குறைஞ்சிட்டு வருது. நம்ம எதுவுமே சிந்திச்சு செயல்பட மாட்டோம். ஒண்ணு சொன்னோம்னா அதை நம்ம சிந்திக்கணும். இப்ப ஈவன் நீங்க தியானத்தை பற்றி சொன்னாங்கன்னா, அந்த தியானம் ஏன் பண்ணும், எதுக்கு பண்ணும், இதனால என்ன நம்ம பெனிஃபிட், இப்படி நமக்கு நாளே சிந்திக்கிறதுக்கு பேர் தான் 2வது மனன அப்படின்னு சொல்றது. அப்ப ஞான யோகாவோட செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம கேட்டதை சிந்தனை பண்ணணும். நான் சொன்னது சரியா, இது வந்து எப்படி நம்முடைய லைஃப்ல அப்ளை பண்ணலாம், யாருக்கு அப்ளை பண்ணலாம், எந்த சூழ்நிலை அப்ளை பண்ணலாம், இந்த ஒரு நாலேஜ் கொடுக்கறதா செகண்ட். அண்ட் தேர்ட் ஒன் வந்து நிதி தியாசன். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க நம்முடைய கேட்கறது வந்து லாஜிக்கலா நம்முடைய கான்சியஸ் மைண்டுக்கு போகும். அது எப்போதும் நம்மளுக்கு வேணும்னா நம்ம சிந்தனை பண்ணி சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு போகும். ஓகேங்களா? நம்ம கேட்கறது லெஃப்ட் ஹெமிஸ்பியர் போகும். அதை நம்ம ரைட் ஹெமிஸ்பியருக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம கேட்கறத பிக்சரைஸ் பண்ணணும். அதனாலதான் ஞான யோகால 3வது ஸ்டெப் நிதி தியாசனா. ஓகேங்களா? நிதி தியானம். ஓகேங்களா? நிதி தியாசனா நம்ம என்ன நாலேஜ் கேட்கிறோமோ அதை பிக்சரைஸ்டா பண்ணணும். அதே மாதிரி எமோஷனலா அந்த கேட்டதை ஃபீல் பண்ணணும். அப்படி ஃபீல் பண்ணாதான் அந்த நாலேஜ் உங்களுக்குள்ள
பர்மனன்ட் மெமரி, லாங் டைம் மெமரியா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு ஏன் எவ்வளவுதான் கேட்டாலும் மறந்து போச்சுன்னா, அவங்க 2வது என்ன கேட்கறாங்களோ அதை சிந்தனை பண்றது கிடையாது. 3வது என்ன கேட்டாங்களோ அதை நினைச்சு பார்க்கறது கிடையாது. ஓகேங்களா? அப்ப தியானன்றது நீங்க உங்களை பத்தி என்ன கேட்குறீங்களோ அதை நினைச்சு பார்க்கணும். அப்ப யோகால வந்து 3 தான் நம்ம மெயினா பேசுவோம். ஒண்ணு வந்து செல்ஃபை பத்தி, 2வது இறைவனை பத்தி, 3வது கிரியேஷனை பத்தி, இந்த உலகத்தை பத்தி. அப்ப இந்த 3 நமக்குள்ளார தாரணை ஆகணும், பிராக்டிஸ் ஆகணும். அப்படின்னா அந்த பிராக்டிஸ் நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு உள்ளார நம்ம பயிற்சி பண்ணி பழகணும். நம்மளை பத்தி கேட்டுட்டோம், ஆனா அந்த கேட்டதை என்ன பண்ணணும், பயிற்சி பண்ணாதான் நம்முடைய ஆழ் மனதுக்கு அதை ஏத்துக்கும். இப்ப ஆழ் மனதுன்றது என்ன அப்படின்னாலே நம்முடைய பழக்கப்பட்ட மனசு. ஏன்னா நம்மளை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வச்சிருக்கோம். ஓகேங்களா, நான் இப்படி அப்படின்னு. அப்ப நம்முடைய யோகால வந்து உங்களை பத்தி டிஃப்ரெண்ட் வியூவா சொல்லுவாங்க. அப்ப இங்க நம்ம யோகால பத்தி உங்களை பத்தி என்ன சொல்றாங்க, இப்ப நம்மளை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, நான் ஆண் பெண், நான் படிச்சிருக்கேன், இந்த தொழில் பண்றேன், ஏழை பணக்காரன், இந்த ஜாதி, இதே மாதிரி நிறைய நம்மகிட்ட இருக்கு. ஆனா யோகால நம்மளை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு ஆத்மா, நீங்க ஒரு உயிர் சக்தி, ஏதாவது ஒரு பெயர், அதுக்கு நிறைய பெயர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப அதை நீங்க ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா இந்த உடல் வந்து சேஞ்சபிள், மாறிக்கொண்டே இருக்கும். எது வந்து மாறாத இருக்கிறது அப்படின்னா நம்முடைய உயிர் ஆற்றல் மாறாது. அந்த உயிர் ஆற்றல் பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோம், கேட்டிருக்கோம், கொஞ்சம் புரிஞ்சிருக்கோம். 3வது அதை நம்ம உணர்ல கிடையாது. ஏன்னா அந்த உணர்வு நம்மள்கிட்ட கிடையாது. நான் உயிராற்றல் தான் பேசுறேன், உயிராற்றல் தான் எல்லாம் செய்யுது, அந்த உணர்வு நம்மள்கிட்ட இல்லை. அப்ப அந்த பழக்கம் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த உடம்பையே நினைச்சு பழகிட்டோம். அப்ப இந்த தியானத்துல வந்து நம்ம என்ன கேட்கிறோமோ அதை பயிற்சி பண்ணணும். அப்ப ஈவன் நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும்னு. ஏன் அவங்களால அது பண்ண முடியலன்னா, நம்ம சொல்றது கான்சியஸ் மைண்டுக்கு தான் போகும், ஆனா சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகாது. சப்கான்சியஸ் மைண்ட்னா அவங்களுடைய பிஹேவியர் மைண்டுக்கு போகாது. அப்ப அந்த பிஹேவியர் மைண்டுக்கு போகணும்னா தான் இந்த தியானம் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப அந்த பிஹேவியர் மைண்டுக்கு எப்படி கொண்டு போறது அப்படின்னா, நீங்க என்ன கேட்டீங்களோ, எப்படி இருக்கீங்களோ அதை நீங்க என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளார நீங்க பயிற்சி பண்ணணும். உங்களை நீங்க அப்படி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்ப நீங்க கேட்ட ஞானத்தை உள்ளார எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பண்றதுக்கு பேரு தான் தியானம். உள்ளுக்குள்ள உங்களை பத்தி அந்த அனுபவம் ஏற்படணும். நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி நீங்க உள்ளுக்குள்ளார ரிஹர்சல் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு சினிமா நடிக்கிறாங்க, இல்ல ஒரு டிராமா நடிக்கிறாங்கன்னா அந்த நடிப்பதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, பயிற்சி பண்ணுவாங்க. அது உள்ளுக்குள்ள இல்ல பேசணும், ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா அது உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பேசி பார்ப்பாங்க. அப்ப பேசி பார்க்கக்குள்ள அந்த சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், அது ஈஸியா இருக்கும். நீங்க அதை பயிற்சி பண்ணாட்டினா அங்க போய் என்ன பண்ணிடுவோம், நம்ம சில நேரத்தை சொதப்பிடுவோம். அப்ப அந்த பயிற்சிக்கு பெயர் தான் தியானம். உள்ளுக்குள்ள உங்களை பத்தி ஹையஸ்டா, ஏன்னா நம்முடைய வேதாந்தம் எல்லாத்துலயுமே நம்மளை பத்தி ஹையஸ்டா தான் சொல்லியிருக்கு. அந்த ஹையஸ்டா நம்மளை எப்படி நினைக்கிறது, ஏன்னா நம்முடைய நினைப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும், நம்முடைய ஆற்றல்கள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களால ஒவ்வொரு செயலும் செய்ய முடியும். அப்ப தியானம் என்பது என்னன்னா, உங்களை பத்தி எந்த அளவுக்கு உயர்ந்ததா நினைக்கிறீங்க. அப்ப தியானன்றது, ஏன்னா நம்மளுடைய ஞான யோகால எல்லாத்துலயுமே என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளை பத்தி உயர்வா தான் சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களை பத்தி அந்த ஹையஸ்டா நம்ம எப்ப நினைக்க ஆரம்பிக்கிறோம், அதுக்கு பெயர் தான் மெடிடேஷன் சொல்றாங்க ஞான யோகால. அதனாலதான் நம்ம அந்த ட்ரூத்தை வந்து நீங்க ரியலைஸ் பண்ணணும். அப்ப ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணக்குள்ளதான் இவன் அத்வைதம் என்ன என்ன சொல்றது அப்படின்னாலே, அப்ப இறைவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கு, அப்ப அந்த இறை உணர்வு நம்மள்கிட்ட வரும். ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொன்னது என்னன்னா, யோகான்றது என்னன்னா த மேனிஃபெஸ்ட் டிவினிட்டி. நம்மள்கிட்ட இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை கொண்டு வர்றது தான் யோகா. அப்ப அந்த தெய்வீக தன்மை எப்ப வரும் அப்படின்னா, நான் தெய்வீகமானவன் அப்படின்னு நம்மளுக்கு என்ன இருக்கணும்,
நம்முடைய கான்சியஸ்ல இருக்கணும், நம்முடைய உணர்வுல இருக்கணும், நம்முடைய நினைவுல இருக்கணும். ஓகேங்களா? அந்த விஷயம் தான் நம்மளுக்கு இருக்க வஞ்சி. ஆனா அந்த விஷயம் நம்ம எதுல இல்லை, நம்முடைய கான்சியஸ்லையும் கிடையாது, நம்முடைய ஃபீலிங்ஸ்லையும் கிடையாது. அப்ப அந்த உணர்வுல இருக்கக்குள்ள நம்முடைய செயல்பாடுகள் சேஞ்ச் ஆகும், நம்முடைய ஆக்டிவிட்டி மாறும். ஈவன் நம்ம பேசுறது, பார்க்கறது, நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் என்ன ஆகும், உயர்ந்ததா இருக்கும். அப்ப அதுக்காக தான் இந்த தியானம் வந்து கொண்டு வந்தாங்க. தியானம் பண்ணாதான் நம்முடைய ஆழ்மனது வந்து மாறும். அதுக்காக தான் இப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம், அஃபர்மேஷன், நிறைய பயிற்சி எல்லாமே என்னன்னா இதெல்லாமே நம்மளுக்குள்ள ஏற்படக்கூடிய செயல்கள். அப்ப அந்த மனம் புத்திக்கான ஒரு பயிற்சி தான் தியானம். நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்டுக்கான பயிற்சி. அதே மாதிரி நம்ம ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியருக்கான பயிற்சி. அதே மாதிரி மனம் புத்தி. ஸோ இதே மாதிரி உள்ளுக்குள்ளார நடக்கிற ஒரு பயிற்சி. அதனாலதான் அஷ்டாங்க யோகால 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 4 வந்து பகிரங்க யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. பகிரங்கன்னா வெளியில கூட நடக்கக்கூடிய பயிற்சி. நம்ம ஆசனம் பண்றோம், பிராணாயம் பண்றோம், இதெல்லாம் உங்களுடைய மசில்ஸுக்கு, அதே மாதிரி உங்களுடைய போன்ஸுக்கு, லங்ஸுக்கு எல்லாம் செய்வீங்க. ஆனா கடைசியா இருக்கிறது எல்லாமே அந்தரங்க யோகான்னு சொல்லுவாங்க. அந்தர் அப்படின்னால உள்ளார. அப்ப நம்ம உள்ளுக்குள்ளார நடக்கக்கூடிய பயிற்சி. அப்ப உள்ளுக்குள்ளார என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குன்னா, நம்முடைய மனசு, புத்தி, பழக்கம், இந்த 3த்துக்கும் செய்யக்கூடிய பயிற்சி தான் தியானம். எதுக்கு நம்மளுடைய ஏமாத்துறது? எது? நம்ம மனசு. ஓகேங்களா? அடுத்தது நம்முடைய புத்தி, 3வது நம்முடைய பழக்கம். ஒண்ணு செய்யாட்டி என்ன சொல்லுவோம், ஒண்ணு செஞ்சா இது என் பழக்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, என் மனசு ஒரு நிறைய பண்ண மாட்டேது அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு மூடு சரியில்லைன்னு சொல்லுவோம். அப்ப மனசை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்புறம் யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவனுக்கு புத்தி இல்லையான்னு கேட்பாங்க. இப்ப நம்மளுடைய மூணு தான் என்ன பண்ணல, நம்முடைய கண்ட்ரோல் இல்லை. அதுக்கான பயிற்சி தான் தியானம். உங்களுடைய கைகள், கால்கள், உங்களுடைய நுரையீரல், இருதயம், இதுக்கெல்லாம் ஆசன பிராணாயம் போதும். ஓகேங்களா? ஆனா நம்முடைய மனசு, புத்திக்கு, இதுக்கெல்லாம் என்ன வேணும்னா இந்த தியான பயிற்சி வேணும். இன்னைக்கு ஏன் இது முக்கியம் அப்படின்னாலே, இன்னைக்கு நிறைய நோய் வந்து எதனால வருதுன்னா இதனாலதான் வருது. அதனாலதான் இந்த தியானம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து வேதாந்தால என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாலே, மெடிடேஷனோட ஹையஸ்ட் என்னவே அப்படின்னாலே, ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் ஆத்ம விசாரா ஆர் செல்ஃப் என்கொயரி. எப்படி ரமண மகரிஷி சொன்னது, த ஹூ ஆம் ஐ, நம்மளை பத்தி நம்ம என்கொயரி பண்றது, நம்மளை பத்தி நாம ரியலைஸ் பண்றது, அதுதான் உங்களுடைய உண்மையான மெடிடேஷன். நீங்க எந்த மெடிடேஷனும் கடைசியில இதுல வந்துதான் முடியும். அதுக்காக தான் நிறைய மெடிடேஷனோட டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க இப்ப எடுத்தோன்னே ஜபா மெடிடேஷன், ஒரு மணி எடுத்து நீங்க உருட்டுறீங்க. இதெல்லாம் எதுக்குன்னா இந்த செல்ஃபை ரியலைஸ் பண்றதுக்கு தான். அதுக்கப்புறம் ஒரு மந்திரம் சொல்றீங்க, இது ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன். இல்லை உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கிறீங்க, இது விபாசனால ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விஞ்ஞான பைரவ தந்திரால 119 டெக்னிக் கொடுத்துருக்காங்க தியானத்துக்கு. விஞ்ஞான பைரவ தந்திரா சிவா எழுதுனது. அதுல எத்தனை டெக்னிக் இருக்கு அப்படின்னாலே 119 டெக்னிக் இருக்கு. அப்ப அந்த மெடிடேஷன் எல்லாமே கடைசியில எங்க வந்து முடியறது அப்படின்னாலே நம்முடைய ஆத்ம விசாரால வந்து முடியும். ஓகேங்களா? நம்மளுடைய செல்ஃபை பத்தி நம்ம திங்க் பண்ணணும். அதனால யோகா ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லாமே நம்மளை பத்தி நம்ம திங்க் பண்றது, நினைக்கிறது. எப்ப நம்மளை பத்தி நம்ம திங்க் பண்றோம்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம அடுத்த நிலைக்கு உயர்வோம். எப்ப நம்மளை பத்தி நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம், திங்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா அடுத்த நிலைக்கு நம்ம உயர்வோம். உலகத்துல என்ன பண்றாங்கன்னா எல்லாமே அடுத்தவங்களை பத்தி தான் திங்க் பண்றாங்க. அதுவும் அவங்களுடைய நெகட்டிவிட்டி அதை பத்தி திங்க் பண்றதால கீழான நிலைக்கு வராங்க. இப்ப நம்ம உயரணும்னா என்ன பண்ணுவோம், என்ன பண்ணணும், இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு எப்படி நம்ம உயர்த்திக்கணும், அந்த திங்கிங் நம்ம கொண்டு வரதுக்கு தான் தியானம் சொல்றாங்க. அதுக்கப்பதான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னாலே, இந்த முக்கியமானது இந்த வேதாந்தால என்னன்னா இந்த சாட்சி பாவா வரும். சாட்சின்னா எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியா வந்து எடுத்துப்போம். உங்களை எல்லாத்தையும் நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க. எப்படி ஒரு சினிமாவில் நடக்கிறது உங்களை ஒரு எந்த ஒரு இதுவும் பாதிக்காதோ, இந்த உலகத்துல இருக்கிறது உங்களை பாதிக்காது. நீங்க எப்போது என்ன ஆகும், அன்சேஞ்சிங் செல்ஃப். உங்களுடைய செல்ஃப் எப்போதுமே சேஞ்ச் ஆகுது.
அதனாலதான் அதுக்கு பேர் சச்சித் ஆனந்தம் சொல்லுவாங்க. நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன பேர்னா சத்தியமானது. அந்த கான்சியஸ்னஸ் எப்படியானது? எப்போதும் ஆனந்தமானது, ப்ளீஸ்ஃபுல்லானது. நம்முடைய இயற்கையான குணமே எப்போதும் ஆனந்தமா இருக்கிறது தான், சந்தோஷமா இருக்கிறது தான். அப்ப அந்த சந்தோஷமான நிலையை உணரத்துக்காக தான் இந்த நம்ம மெடிடேஷன். அப்ப உங்களுடைய தாட், எமோஷன் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு சாட்சியா பார்ப்பீங்க. உங்களை இப்ப பாதிக்கிறது யாரு அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள். உங்க மனசு உங்களை பாதிப்பு ஏற்படுத்துது. அப்படிதானே சொல்றோம். என்னுடைய மனசு இன்னைக்கு சரியில்லை, நான் மனசுன்னு சொல்ல மாட்டோம். நான் மனசுன்னு சொல்லியிருக்கோமா? கிடையாது. என்னுடைய மனசு இன்னைக்கு சரியில்லை, நான் இன்னைக்கு கோவப்பட்டுட்டேன் அப்படின்னா நான்ன்றது வேற, கோவப்பட்டன்றது வேற. அப்ப 2 பேர் உங்களுக்குள்ளே இருக்காங்க. ஓகேங்களா? நான் என்னுடையதான் மனசு, நான் என்ன கிடையாது, மனசு கிடையாது. அப்ப அந்த உங்களுடைய மனசை உங்க கட்டுப்பாட்டுல எப்படி கொண்டு வர்றது, உங்களுடைய எமோஷனை எப்படி கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றது அப்படின்னு நீங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கு தான் என்ன வேணும்னா மெடிடேஷன். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய செயல்களும் உங்களை பாதிக்காது, அடுத்தவங்கள செயல்களும் நம்மளை பாதிக்காது. இன்னைக்கு எல்லாருக்கும் எதனால பாதிப்பு வருது? நம்ம ஏதாவது செஞ்சுட்டா, தப்பு பண்ணிட்டா நம்ம அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம், இல்ல அடுத்தவங்க ஏதாவது சொல்லிட்டா அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இந்த 2 கவலையும் நம்மள்ட்ட இருந்து வராம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பயிற்சி வேணும்? தியான பயிற்சி. ஓகேங்களா? ஈவன் ஆசன பிராணாயம் பண்ணுவோம், அது 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பகல்ல ஒரு 10 மணிக்கு முடிச்சுட்டு போயிட்டு உடனே வீட்டுல யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம கவலைக்கு போயிடும், நம்முடைய சந்தோஷம் மூடெல்லாம் ஆஃப் ஆயிடும். அப்ப அதெல்லாம் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நம்முடைய எமோஷன், நம்முடைய எண்ணங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். அப்ப கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னா அதுக்கு நம்ம பயிற்சி பண்ணணும். அப்ப மனசோட வேலை எண்ணங்களை எழுப்புறது, அதுக்கு பயிற்சி பண்ணணும். அதே மாதிரி எமோஷன், உணர்வுகளை கொண்டு வரும், அதுக்கு நம்ம பயிற்சி பண்ணணும். அப்படி பயிற்சி பண்ணக்குள்ள நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன பண்ண மாட்டோம்? நம்முடைய நிலை ஆடாமல் அசையாம இருக்கும். அந்த நிலைக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் ஜி. அதனால நம்மளுக்கு என்ன வராது? பாதிப்பு வராது. அந்த நிலை தான் நம்மளுக்கு சாட்சி பவா. எல்லாத்தையும் செய்வோம், ஆனா அந்த செயல்ல இருந்து என்ன பண்ணிருப்போம்? விடப்பட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் கடைசியா இந்த மகா வாக்கியங்களை நம்ம மெடிடேட் பண்றது, கண்டாம்ப்ளேஷன் பண்றது, அதை நினைக்கிறது, அந்த மாதிரி நம்ம உணர்றது. அப்ப மெடிடேஷன்றது நம்மளே உணருது, அல்டிமேட் ரியாலிட்டியை நம்ம உணருது. நாம யாரு, ஐயம் பிரம்மம்னா நம்ம வந்தது எல்லாமே இறைவனோட குழந்தைகள் தான். அப்ப அந்த இறை உணர்வை நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர இதனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னா நம்முடைய இப்ப செய்யற நம்முடைய செயல்கள் இன்னும் பர்ஃபெக்டா ஆகும். ஓகேங்களா? இப்ப உங்களுடைய செயல்கள் எதனால நம்மளுக்கு பர்ஃபெக்ட் கம்மியாகுது அப்படின்னா நம்மளை பத்தியே நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்ணுவோம்? குறைவா மதிப்பிடுவோம். இதெல்லாம் என்னால வருமா, இதெல்லாம் செய்ய முடியுமா, இந்த எண்ணங்கள் நம்மளுக்கு நிறைய நேரத்துல வரும். எந்த ஒரு காரியம் செய்யக்கூடிய ஒரு புதுசா ஒரு டாஸ்க் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும்? இது எனக்கு சரி வருமா, இது என்னால் செய்ய முடியுமா, இந்த டவுட் இருக்கும். இதே நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் பையன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் என்ன இருக்கும் அந்த நாட்டுல ஈஸியா செய்ய முடியும். ஏன்? உங்க அப்பா பெரிய ஆளு, அதனால உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அப்ப உங்களை பத்தி நீங்க உங்க ரியாலிட்டி பத்தி எந்த அளவுக்கு ஹையஸ்டா உணர்றீங்களோ அப்ப எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளார இருந்து வெளியே வரும். அதுக்காக தான் இந்த மெடிடேஷன் எல்லாமே சொல்றாங்க. அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வரதுக்கு தான் தியானம். அதுக்கப்புறம் இந்த தியானத்தினால முக்கியமானது என்ன அப்படின்னாலே மெயினா நம்முடைய சஞ்சித கர்மம். சஞ்சித கர்மம்னா இது வரைக்கும் நம்முடைய செய்த செயல்களை என்ன பண்ண முடியும்? குறைக்க முடியும். அது ஒரே ஒரு அதுக்கு பரிகாரம் என்னன்னா தியானம். இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லது பண்ணியிருப்போம், கெட்டதும் பண்ணியிருப்போம். அதன செயல்பாடு திருப்பி நம்மளுக்கு என்ன வரும்? ஏன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அந்த வினையை நம்ம குறைக்கணும்னாலும் இந்த மெடிடேஷன் தான் ஒரே வழி. அதனாலதான் யோக தத்துவ உபநிஷத்துல நீங்க எந்த அளவுக்கு மெடிடேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க மனசு லேசாகும். எப்ப மனசு லேசாகும்? எப்ப நம்ம எல்லாருக்கும் நல்லது செஞ்சா. எப்ப நம்ம மனசு வைட் ஆகும்னா நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அன்னைக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு?
தலைவலிக்கும், ஹெவியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வரும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு தியானம் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுடைய பின்னாடி நம்ம செஞ்ச அந்த வினைகள் பதிவுலாம் குறையும். அதுக்காக தான் தியானம் பண்ணணும். அதே நேரத்துல இப்பயும் உங்களுடைய ஆத்மாவுக்கு நல்லா சார்ஜ் ஆகும். அந்த என்ன ஆகும், உங்க மனசு நல்லா பவர்ஃபுல் ஆகும். அதுக்காகவும் நம்ம மெடிடேட் பண்ணணும். இப்ப நீங்க பண்ண பண்ண உங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுடைய எதிர்காலம் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபியூச்சர் எதை பொறுத்து இருக்குன்னா, நீங்க நிகழ்காலத்துல எப்படி இருக்கீங்களோ அதை பொறுத்து. ஸோ இந்த ஒரு செயல்களுக்காகலாம் நம்ம மெடிடேட் பண்ணணும். இந்த மெடிடேட் பண்ணக்குள்ள நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நியூரோ பிசியாலஜில நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மெடிடேட் பண்ணக்குள்ள நம்ம பிரெயின்ல மெயினாக ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல என்ன ஆகுது, ஃப்ரண்டல் லோப்ல என்ன ஆகுது, அதே மாதிரி நிறைய மெடிடேஷன்ல வேதாந்தா மெடிடேஷன் பண்ணக்குள்ள என்ன, எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வேலை செய்யுது அதிகமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாந்திரிக் தந்த்ராவிலையும் மெடிடேஷன் இருக்கு. அந்த தந்த்ரா மெடிடேஷன் நம்ம சக்ரா மெடிடேஷனா பண்ணுவோம். அது பண்ணக்குள்ள நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், எந்த பகுதியில நம்மளோட பிரெயின்ல இம்பாக்ட் ஆகுது. நார்மலாக மெடிடேஷன் பண்ணா நம்மளுக்கு பிரெயின்ல ஆல்ஃபா வேவ்ஸ் வரும். இப்போ அந்த ஆல்ஃபா வேவ்ஸால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட். ஈவன் பார்த்தீங்கன்னா நியூரோ பிசியாலஜில டாக்டர் கேண்டிஸ் பட்ன்றவங்க த ஃபியூச்சர் ஆஃப் மெடிகேஷன் இஸ் எ மெடிடேஷன். ஏன்னா நம்மளுடைய எதிர்காலத்தை நம்மளுடைய மருந்தே எதுனா தியானம் தான். ஏன்னா எப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஃப்ரண்டல் லோப்லேருந்து உங்களுக்கு தேவையான பயோகெமிக்கல் நம்மளுக்கு உற்பத்தி ஆகும். அதுக்கு உங்கள் உடம்புல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும். ஸோ இதேமாரி அவங்க சயின்டிஃபிக்காக அதை ஸ்டடி பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மெடிடேஷன் அண்ட் மெடிசன் ரெண்டுமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ரூட் வேர்ட் தான். சயின்ஸ் ஆஃப் மெடிசன் என்ன பண்ணும் அப்படின்னாலே நம்மளுடைய ஹெல்த்துக்கு அது யூஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னா மெடிசன் நம்ம எடுத்து அந்த உடம்புல இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு தீர்வு கொடுக்கும் மெடிசன். அதுக்காக தான் நம்ம இந்த பயோகெமிக்கல் எடுத்துக்கிறோம், அது மெடிசன் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த மெடிசனும் மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா சேம் ரூட் வேர்ட் தான். இந்த மெடிடேஷனும் மெடிசனும் எந்த ரூட் வேர்ட்லேருந்து வந்ததுன்னா மெட்ரி, MEDREI, மெட்ரின்றது. அப்போ மெடிசன்னா அது என்ன பண்ணணும்னா நம்முடைய உடம்பை ஹீல் பண்ணும், பிசிக்கலை ஹீல் பண்ணும். அப்போ மெடிடேஷன் அப்படின்றது என்னென்னா நம்முடைய ஆன்மாவை ஹீல் பண்ணும். ஓகேங்களா? அந்த ஆன்மாவை ஹீல் பண்ணுறது தான் மெடிடேஷன். அப்போ ரெண்டுமே ஹீலிங் பவர் தான். அப்போ இது வெளியில இருக்கிற நம்ம உடம்பை ஹீல் பண்ணுறது, இது உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை ஹீல் பண்ணுறது. அப்போ ரெண்டுத்துக்கும் ரூட் வேர்டு மெட்ரி தான், மெடிசனுக்கும் மெடிடேஷனுக்கும். அப்போ அதனால தான் நம்ம மெடிடேட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு நிறைய நோய்களும் குறையும். அதனால தான் டாக்டர்ஸ்லாம் இப்போ மெடிடேஷனை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மெடிடேஷனுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பை எப்படி தயார்படுத்தணும், நம்ம மனசை எப்படி தயார்படுத்தணும், அதுக்கான இடங்கள் எப்படி இருக்கணும், எந்த நேரத்தில் ரெகுலராக நம்ம பண்ணணும். ஸோ எப்படி நம்ம பண்ணக்குள்ள நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்மளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அதிகப்படுத்திட்டே போகிறது. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம், இந்த மெடிடேஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலாம். அப்போ எடுத்தோன்னே நம்மளால இப்போ கொஞ்ச நாள் ஒரு 2 நிமிஷம் உட்காருங்கனால ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், மனசு இங்கேயும் அலைப்பாயும். ஒன்று நம்ம என்ன பண்ணிடுவோம், எனக்கு மெடிடேஷனே வரலை, எனக்கு மனசு அலைப்பாயும் சொல்லுவோம். ஆனால் மெடிடேஷனில் ஃபர்ஸ்ட் அது ஒரு ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ மெடிடேஷன் என்ன ஆகும், எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், மனசு அலைப்பாயணும், பாஞ்சாதான் அடுத்தது அடங்கும். அப்போ அது ஒரு ஸ்டேஜ். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்மளுக்கு என்ன நடக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்தால். ஏன்னா இதில் நிறைய பேருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஈவன் திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மெடிடேஷன் பண்ணக்குள்ள நீங்கள் சக்ரா மெடிடேஷன் பண்ணீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளாரே நிறைய சவுண்டுகள் கேட்கும். ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒரு சப்தம் உண்டு. பார்த்தீங்கன்னா இப்போ சுவாதிசான சக்கரால மெடிடேட் பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய கடலோட அலையோட ஓசையை கேட்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் மணிப்புர சக்கரா மெடிடேட் பண்ணீங்கன்னா கோயில் எல்லாம் பெல் அடிப்பாங்கல்ல, அந்த சவுண்ட், அந்த சப்தத்தை கேட்கலாம். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரத்தில் பண்ணீங்கன்னா இப்போ ஏனோ எப்படி பிளறினா சத்தம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த சப்தத்தை கேட்கலாம். இதேமாரி சப்தங்களும் நமக்கு சில பேருக்கு அனுபவம் ஆகும். எல்லாருக்கும் எல்லா அனுபவம் கிடையாது. அவங்களுடைய இன்டென்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணக்குள்ள அந்த அனுபவங்கள் கிடைக்கும்.
ஸோ அந்த அனுபவம் கிடைக்குள்ள உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டா தப்பா, மெடிடேஷன் பண்ணக்குள்ள நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம சொல்லிக் கொடுக்கக்குள்ள அவங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து அந்த அனுபவம் சொல்லக்குள்ள உங்களால இவங்க ரைட்டா போறாங்களா இல்லையா நமக்கு சொல்ல முடியும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னையிலேருந்து அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு 5 நிமிஷமாவது நீங்க மெடிடேஷன் பண்ணணும்னு உட்காரணும் ஃபர்ஸ்ட். அது எந்த ஒரு நேரமாவது எடுத்துங்க, தூங்குறதுக்கு முன்னாடியா இல்ல காலைல ஏஞ்ச உடனேயாவது நீங்க இல்ல ஈவினிங்கா ஒரு 5 நிமிஷமாவது நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட். எடுத்தோன்னே நம்மளால ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த நேரத்துல நான் தியானம் பண்ணணும், ஒன்றும் செய்ய வேண்டாம், ஜஸ்ட் நீங்க வந்து அதுக்காக உட்கார்ந்தா போதும். உங்களுக்கு சேர்லையோ இல்லை கீழே உட்காந்துட்டு சுகாசனாவிலையோ பத்மாசனம் போட முடிஞ்ச பத்மாசனத்துலையோ ஒரு 5 நிமிஷமாவது நீங்க என்ன பண்ண ஃபர்ஸ்ட். இன்னையிலேருந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஆரம்பிச்சீங்கன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்களே உங்களே அனலைஸ் பண்ணலாம். அப்பதான் உங்களுக்கு அந்த அனுபவத்தோட சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா மெடிடேஷன்ன்றது ஒரு ஸ்விம்மிங் மாரி தான். எவ்வளவுதான் நான் தியரிட்டிக்கலா ஸ்விம்மிங் எப்படி பண்ணும் அப்படி பண்ணாலும் என்ன ஆகும், அது உங்களுக்கு அனுபவம் ஆகாது. நீங்க எங்க என்ன பண்ணும், தண்ணியில இறங்கினாதான் அது ஆகும். நான் இவ்வளவுதான் சொன்னாலும் அது என்ன கிடைக்காது, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க பயிற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஓகே, அப்போ உங்களுக்கு டவுட் வரும். அதை நீங்க அடுத்த கிளாஸ்ல கேட்கக்குள்ள இந்த அனுபவம் தான் உங்களுக்கு ரியல் லேர்னிங்கை கொடுக்கும். ஓகேங்களா? நீங்களும் சைமல்டேனியஸா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுல அனுபவம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த ஒரு மாசத்துல மெடிடேஷனை பத்தி ஒரு முழுமையா தெரிஞ்சுக்கலாம். நம்மளும் அதை பழக்கப்படுத்திக்கலாம். இது வரைக்கும் நான் மெடிடேஷன் பண்ணதே இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு ஆரம்பிச்சினாலும் நம்ம இந்த கிளாஸ் முடிக்கக்குள்ள என்ன பண்ணலாம், ஒரு 2வது கிளாஸ் நீங்க ஒரு 30 நிமிஷம் உங்களால என்ன பண்ண முடியும், ஆடாமல் அசையாமல் உட்கார முடியும். அதே நேரத்துல உங்களால என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணா, இந்த ஒரு 3 days நீங்க என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் நீங்க நான் இந்த நேரம் மெடிடேஷன் பண்ண போறேன் அப்படின்னு உட்காருங்க. உங்களுக்கான நேரத்தை நீங்களே குறிச்சிங்க. ஒரு நாள்ல உங்களுக்கு 5 நிமிஷம் கிடைக்குமே, கிடைக்காது 24 நேரத்துல. அந்த நேரத்தை நீங்களே குறிச்சிங்க. உங்களுக்கு மார்னிங்கா ஈவினிங்கா எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது. செல்லை ஆஃப் பண்ணிடுங்க, வீட்டில் வேற யாராவது டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. அதனால ஒன்று காலையிலே எல்லாம் தூங்கக்குள்ள நீங்க பண்ணலாம். காலையில 4 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் பண்ணலாம். நைட்டு 8 மணிக்குள்ள எப்போ வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த காலைல 4 மணிலேருந்து நைட்டு 8 மணிக்குள்ள ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? எப்போதுமே நவ் ஆர் நெவர். நல்லது செய்யறதுக்கு என்ன கிடையாது, எப்ப செய்யலாம், இப்பலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப இன்னையிலேருந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. உட்காந்து ஒண்ணுமே செய்யாதீங்க, ஜஸ்ட் உங்களுடைய உடம்ப கவனிங்க, உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க. அதுக்கப்புறம் உங்க மனசு என்ன பண்ணாலும் கவனிங்க. நீங்க எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, நீங்க மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. உங்க மனசுக்கு எடுத்து நீங்க எதுவும் செய்யக்கூடாது. ஓகேங்களா? உங்க மனசுல எனக்கு இப்படி வருது அப்படி வருதெல்லாம் கவலைப்படக்கூடாது. எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறது மெடிடேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன நடக்குது அவங்க உடம்பு பண்ணா, எங்க உடம்புல எங்க வலி இருக்குன்னு பாருங்க. இப்ப நீங்க உட்கார முடியலையா, உட்காந்து அந்த நிமிஷத்துல கால் முட்டியில வலி இருக்கா, கணுக்கால்ல வலி இருக்கா, முதுகுல வலி இருக்கா, எங்க வலி இருக்கா அதை கவனிங்க. ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய சுவாசம் எப்படி இருக்குன்னு கவனிங்க. பொறுமையா போகுதா வேகமா போகுதான்னு கவனிங்க. அடுத்தது உங்க மனசு எதை பத்திலாம் என்னது அதை கவனிங்க. அது தப்பா ரைட்டாலாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, டிசைட் பண்ணக்கூடாது. எது வந்தாலும் என்ன பண்ணும், கவனிக்கணும். இந்த ஒரு பயிற்சி, ஃபர்ஸ்ட் பயிற்சி என்ன பண்ணும், உங்க மனசுக்கு என்ன பண்ணும். பதஞ்சலி சொல்றது ஒரே ஒரு ரீசன் தான், மெடிடேஷன் பண்ண நம்மளுக்கு முக்கியமா என்ன தேவை வேணும், ஒண்ணு இருந்தா எல்லாமே வந்துடும். ஒரே ஒரு இதான் வேணும். என்ன வேணும், ஆர்வம் வேணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தா மெடிடேஷன் ஈஸியா நடக்கும். அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிரியேட் பண்றதுக்கு இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. உங்க மனசுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு டைம் ஒதுக்கிங்க. ஓகேங்களா? ஈவினிங் வந்து பெஸ்ட் ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ள பண்றது நல்ல டைம். அதே மாதிரி மார்னிங்கும் உங்களுக்கு எப்ப எழுந்திருக்கீங்களோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காரு.
இதை மட்டும் உட்காரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு உங்க மனசுக்கு நீங்க என்ன பண்ணும், இது ஒரு உங்களுடைய டெய்லி ரொட்டீனாகி உட்காரும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணீங்கன்னா அதுதான் சக்சஸ். ஒரு 2-3 நாள் பண்ணீங்கன்னா நம்ம நாளை கிளாஸ்ல அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம அதை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நீ உலகத்துல இருக்காங்க எல்லாத்துக்கும் என்ன, இப்ப எல்லாருக்கும் என்ன இருக்கு, பாவர்ட்டிலாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா பிசிக்கல் ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர் இதெல்லாம் வந்து ஈஸியா நம்மளுக்கு இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்திருக்கு, இதெல்லாம் நிறைய வந்திருக்கு. ஓகேங்களா? பட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேனாட் ஹெல்ப் டு கிவ் த ப்ளீஸ்ஃபுல்னஸ். அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வெளியில நம்மளுக்கு எல்லாமே வசதி ஏற்படுத்தி கொடுக்கும். அது எப்போதும் உங்களுக்கு அமைதியானது என்ன பண்ணாது, கொடுக்குமா? கொடுக்காது. அப்ப உங்க மனசு அமைதியானது எல்லாம் எது கிடைக்குன்னா இந்த மெடிடேஷன் தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த உலகத்துல எது வேணாலும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணும். பட் அது என்ன கொடுக்காது உங்களுக்கு, ஒரு அமைதி, செரினிட்டி, சைலன்ஸு, எக்டசி, யூ வில் ஸ்டில் ரிமைனிங். இதுல நம்ம இன்னும் என்னவா இருக்கும், புவரா இருக்கும். அதனால தான் வசதியானவங்களும் ஏதோ தேடிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒண்ணு இறைவனை தேடி போயிட்டு இருக்காங்க, இல்ல ஏதோ ஒண்ணு எங்கேயாவது சந்தோஷம் கிடைக்குமான்னு என்ன பண்றாங்க, பீச்சு, பாரு எங்கேயாவது போயிட்டே இருக்காங்க. ஏன்னா உண்மையான சந்தோஷம், உண்மையான அமைதி வெளி உலகத்துல எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. அப்ப அதுக்குதான் அவங்க இன்வேர்டா புவரா இருக்காங்க. அப்ப அதுக்குதான் நம்மளுக்கு இந்த மெடிடேஷன் பண்ணுவோம். அப்ப அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நான் தியானம் பண்ணணும் அப்படின்னு ஆர்வத்தோட நம்ம உட்காரதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? இந்த ஸ்டெப் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பண்ணிட்டு நாளைக்கு வந்து இதை பத்தி அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். இந்த மெடிடேஷன் பண்றதுக்கு எப்படி நம்ம என்விரான்மெண்ட் இருக்கணும், அதுக்கு எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும்.